வணக்கம். வாழ்வியல் ஜோதிடம். நான் உங்கள் ஜோதிடர் ஈஸ்வர் சிவகிருஷ்ணன். ஆத்திச்சூடி வரிசையில இளமையில் கல் அப்படின்ற ஒரு வரியை பார்க்கிறோம். இளமை காலத்திலேயே நம்ம படிக்க துவங்கிடணும். அதாவது கொஞ்சம் காலம் தள்ளி போட்டு செய்யக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கு. அதாவது தூங்குக, தூங்கி செயல்பட, தூங்கற்க தூங்காம செய்யும் வினை அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்லுவார். ஆனால் இந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 வயசு குழந்தைய கொண்டு போய் பால்வாடியில விட்டுறாங்க. நம்மளுக்கு 3 வயசு ஆகுது, 3.5 வயசு ஆகுதுன்னு கிண்டர் கார்டன்லாம் விட்டுறாங்க. ஆனால் குழந்தை பருவத்தையும் நம்ம தர்றதில்லை. 5 வயதுல நம்மளுக்கு 1ஆம் வகுப்பு போகக்குள்ளதான் நல்ல மன தெளிவோடு இருப்பாங்க. குழந்தைக்கு குழந்தை பருவம் தந்திருக்கும், நல்ல குணமும் நம்மளுக்கு வடிவமையும். பொதுவாக நம்ம ஒவ்வொரு செயல்லையும் முன்னோர்கள் ரொம்ப சிந்திச்சு செயல்பட்டிருக்கிறாங்க. ஒரு 10 வயசுல கொண்டு போய் 1ஆம் வகுப்புல சேர்க்க முடியுங்களா? முடியாது, கூடாது. நம்ம நார்வேல எல்லாம் 7 வயசுல போறவங்க இருக்கிறாங்க தான். ஆனா அவங்க நாட்டோட சூழல், கல்வி முறை, அமைப்பு, சமுதாயத்தோட தெளிவெல்லாம் வேற. அதனால இளமை பருவத்தில் படிச்சுக்கணும். இந்த இளமை பருவம் அப்படின்னு ஏன் ஔவையார் குறித்து சொல்றாங்கன்னாக்கா, நம்மளுக்கு 11 பருவம் தான் இளமையா பருவமாக நம்ம பார்க்கிறோம். இதுல தான் நம்மளுக்கு மன தெளிவு ஏற்படக்கூடிய ஒரு வயது. அந்த வயதுல இந்த காலத்துல குழந்தைங்க தடுமாறுறாங்க. 8ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை ஒரு பையனை காதலிக்குதுன்னு சொல்றாங்க. 9ஆம் வகுப்பு படிக்கிற பையன் ஒரு லவ் லெட்டர் கொடுக்கறான்னு நம்மளுக்கு ஒரு வேடிக்கையா பேசிட்டு இருக்கிறாங்க. பொதுவாக எப்பொழுதுமே ஒவ்வொரு செயலையும் அந்தந்த பருவத்துல செய்யணும். அதனாலதான் ஔவையார் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க, நாள் அல்ல நாள் பூத்த மலர் அப்படின்வாங்க. நம்ம பருவம் தப்பி பூத்த மலர் அழகாவே இருக்காது. இப்ப நம்மளுக்கு அதை ரசிக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. கொற்ற பனிக்காலத்தில் பூக்கள் எல்லாம் மலர்ந்திருந்தா யார் பார்க்குவா? யாரும் பார்க்க மாட்டாங்க. அந்தந்த பருவத்தில் மலரணும். இந்த காலத்து குழந்தைங்க கெட்டு போகிற காரணம் செல்போன், தொலைக்காட்சி, சினிமா ஹீரோக்கள். சினிமா ஹீரோக்கள்னா அத்தனை ஹீரோக்களும் வில்லனுங்க கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஹீரோக்கள் பண்ணக்கூடிய அபூர்வமான செயல்கள் யாருமே செய்யறதில்லை. அதனாலதான் குழந்தைங்களுக்கு கெட்டதெல்லாம் ஹீரோத்தனமா தெரியுது. அதனாலதான் நம்ம நிறைய பசங்க தடுமாறுறாங்க. இளமையில் கல் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு பாடப்புத்தகத்தை எடுத்து ஒரு கேள்விக்குரிய பதில மனப்பாடம் பண்றதில்ல. உலகத்தை நம்ம கத்துக்கணும். பெரியவங்க கிட்ட இருந்து நீதி போதனைகளை நம்ம கத்துக்கணும். எப்படி நம்ம நெளிவு சிலிவோடு இருக்கணும்னு கத்துக்கணும். நீதி நெறிகளோட நம்மளுக்கு இருக்கக்கூடிய கதைகளை படிக்கணும். கற்றல் அப்படின்றது ஒரு கேள்விக்குரிய பதிலை மனப்பாடம் பண்ணி போய் தேர்வில் வாந்தி எடுப்பது அல்ல அப்படின்றது என்னோட நிலைப்பாடு. சிந்திச்சு பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கும் போதிங்க. கண்டிப்பாக பாடத்திட்டத்தை தாண்டி அவங்க ஒரு செய்தித்தாளையோ ஒரு கதை புத்தகத்தையோ எடுத்து படிக்கிறதுக்கு உந்து சக்தியை கொடுங்க. அப்பதான் உங்க குழந்தை பண்போட வளரும், நல்ல மனிதனாக சமுதாயத்தில் உலவுவாங்க. நன்றி.